அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்ட் எபிசோட் 61 பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, நம்ம ஹீரோ அடுத்த லெவலை எப்படி ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவனும் சரி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெவன்றாங்க, ஹெர்த்துங்கிறாங்க, ஹார்ட்டுங்கிறாங்க, மைண்டுங்கிறாங்க. நானுமே ரொம்ப கவனித்து பார்த்தேங்க, ஒன்றுமே புரிய மாட்டுது. எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுடைய மைண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ, அவனோட லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறத அவன் பிரேக் பண்ணி அவனோட அடுத்த லெவல் அப்படிங்கிறத போக முடியும். இதுதான் பேசிக் கான்செப்ட். அதாவது இப்போ ஸ்வாட் இருக்குன்னா அந்த ஸ்வாடோட மீனிங் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவல் அப்படிங்கிறத போக முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தனுக்கு ஃபயர் மார்ஷல் சோல் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபயர்னா என்ன, அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பவர் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவனை ஓகே நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கிறான்ப்பா. இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் இவன் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோக்கு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அவன் பண்ணியிருக்கான். அவனோட அந்த ஸ்வாட் இன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது எடுத்துருக்கு இல்லையா, அது வந்து சாதாரண மனுஷங்களால் செய்ய முடியாது. அந்த ஹெவன்லி ரெல்னு சொல்லுவாங்க, அந்த ரேஞ்சை ரீச் பண்ணவங்க இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்கள மட்டும்தான் பண்ண முடியும். இவன் ஆல்ரெடி அதை பண்ணுறான் அப்படின்னா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஈஸியாகவே இவனால் வந்து இதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவனுமே என்ன பண்ணுறான், உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்வாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடை தான் வந்து அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு 2 மார்ஷல் சோல் இருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மெடிடேட் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போது என்ன ஆகுதுன்னா, இவன் அந்த ஊரெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்போது இவனோட ஸ்வாட் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய ஸ்வாட் எல்லாத்தையுமே பாதிக்கும் இல்லையா, அந்த ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு வழியாக இந்த ஒரு ஸ்வாடை வந்து பார்த்தீங்கன்னா இவன் அச்சீவ் பண்ணிடுறான்ப்பா. அந்த ஒரு ஹெவன்லி ரெல்ம் அப்படிங்கிறத ரீச் பண்ணிடுறான். இப்போ இவளுக்கு என்னென்னா, யாரா இவன் ஒரே நாளில் இவ்வளோ பெரிய ஸ்டேஜை ரீச் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. இது பத்தாததுக்கு பயபுல அடுத்தது எடுக்குது ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோலை. இப்போ தான் இவன் பார்க்குறா, எது இவனுக்கு டூயல் மார்ஷல் சோலா. ஆல்ரெடி இவன் வேறு லெவல் ஜீனியஸாக இருக்கான், இதில் டூயல் மார்ஷல் சோல் வேறு, இது பயங்கர ரேரான விஷயமாச்சேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி இவனை விடுங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவன் என்ன பண்ணுறான்னா, இவனோட சிஸ்டரு அவளுடைய அந்த தர்மா பாடி இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணான், அவனோட அந்த ஸ்வாட் அப்படிங்கிறத கண்டென்ஸ் பண்ணி அது கூட ஃபியூஸ் ஆனா இல்லையா, அதே ப்ராசஸ் தான். இந்த தர்மா பாடி அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க, இவளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதோட எனர்ஜி சாதாரண எனர்ஜி கிடையாது, வேறு லெவலில் இருக்குது. இந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது, இது வந்து சாதாரண டெக்னிக்கே கிடையாது, இது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, பிளட் லைனோட பவர் பயங்கரமாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போது இவளால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல, கிட்டத்தட்ட வந்து கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது இழக்க போகிறா. அப்போ இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த பாரு நீ அவசரப்படாத, பொறுமையாயிரு, ஸ்ட்ராங்காயிரு, நீ மட்டும் ஃபியூஸ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உனக்கு பாய்சனால் எந்த பிரச்சனையுமே வராது அப்படிங்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுடைய மைண்ட் அப்படிங்கிறத மறுபடியும் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு மார்ஷல் சோலோட ஃபியூஸ் ஆகிறாப்பா. ஸோ ஒரு வழியாக அந்த தர்மா பாடி அப்படிங்கிறத இவன் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டா. இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இவன் என்ன சொல்கிறா, நான் வந்து ஸ்ட்ராங் ஆனது என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது, ஃபியூச்சரில் சண்டை அப்படிங்கிறது வந்தால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனும் என்ன சொல்கிறான்னா, அப்போ எனக்கும் சந்தோஷம் தான், நான் வந்து தனியாக சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல, ஆனாலும் நீ என் கூட சண்டை போடணும் அப்படின்னா நீயுமே வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த சீனியர் என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு டீமன் இருக்கக்கூடிய இடத்த நோக்கி தானே இவங்க போய்கிட்டு இருக்காங்க, அங்கேருந்து இவங்களுக்கு மெசேஜ் அப்படிங்கிறது வரலையாம். அப்போ ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சீல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. ஸோ க்ளோன்ஸ் வந்து கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிருக்கும், இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான சிச்சுவேஷனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் 2 பேரை நான் கொண்டு போய் வேறு இடத்துல விட்டுறேன், அந்த இடத்துல டீச்சர் வந்து உங்களை மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அவன் இப்போ தான் ஒரு டீமன் கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, நானும் கூட வரேன், உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஏற்கனவே ஒரு சில பேர் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, இப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து சீனியர் மெசேஜ் அனுப்பிச்சாரு, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டீமன் எம்பரர் இருக்குப்பா, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூலிங். அந்த யூலிங் என்ன பண்ணியிருக்கு, ஒரு சில சோல்ஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கு. அப்போது அந்த நிறைய க்ளோன்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷில்லிங் சொல்லிட்டு இன்னொன்று டீமன், அது வந்து இங்கே வேலியில் இருக்கான், அது பயங்கரமாக அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சண்டை போட்டான் இல்லையா, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலிங். இப்போ உள்ளுக்குள்ளே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் ஷில்லிங். இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறானுங்க. இப்போ நம்ம லின்ஃபங்கும் அதுக்கப்புறம் அவனோட சிஸ்டரும் நின்று இருக்காங்கல்ல, இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது இவங்க 2 பேருமே என்னோட ஜூனியர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா போர்ட்டல் ஓப்பன் பண்ணால் தான் உள்ளுக்குள்ளே போக முடியும். இவங்க 3 பேருமே உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இவங்க என்ன பேசிக்கிறானுங்க, இந்த மாதிரி சீனியர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆனால் மற்ற 2 பேர் வீக்காக இருக்காங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ பற்றி இவனுங்களுக்கு தெரியாது இல்லையா. இப்போ உள்ளுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு 5 பேர் இறந்து போய் கிடக்குறானுங்க.
இன்னொரு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீனியர் சொன்னாங்க இல்லையா? அவனும், இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஷீலிங் கூட சண்டை போட்டுட்டு இருக்காய்ங்க. அது பயங்கர ஸ்ட்ராங்கான டீமனா இருக்குங்க. ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கவங்களோட சோல்ஸ் அப்படிங்கிறத தின்னு ஸ்ட்ராங் ஆகுமா. ஸோ இது என்ன பண்ணுது, இந்த மெய்லிங் பஞ்ச்ல அதே மாதிரி டீமன் ஃப்ளவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுது. அண்ட் இவங்க என்ன பண்றாங்க, இப்ப எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஷீலிங் கிட்ட சண்டை போடுறாங்க. ஆனா நார்மல் அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டீமன்ஸ் கிட்ட ஒர்க் ஆகாது. இப்போ இந்த சீனியர் என்ன கேட்குறான், நீங்க எதுக்காக வந்தீங்க? இங்க இருந்தீங்கன்னா நீங்களும் செத்து போயிடுவீங்க. போங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறான். அவனுக்கு எவ்வளோ நல்ல எண்ணம் பாருங்க. இப்போ அவளுமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு டீமன் ஃப்ளவர் மேல தான் விழ போறா. அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ என்ட்ரி குடுக்குறாரு. இப்போ லின்ஃபங் என்ன பண்றான்னா, அவனோட சீனியரை காப்பாத்திட்டான். அடுத்து என்ன பண்றான்னா, அவனுடைய ஸ்வாட் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஷில்லிங் மேல ஒரே அடி அடிச்சு முடிச்சோன்னா அவ கேட்குறா, ஏண்டா சாகரத்துனே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அடி போடி சரிதான்னு சொல்லிட்டு அவனோட அந்த ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி 2 சீனியருமே அங்கேருந்து காப்பாற்றிடுறான்ப்பா. காப்பாற்றினவன் என்ன தெரியுமா பண்ணுறான், அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒரு டீமனை நோக்கி நடந்து போகிறான். ஸோ சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா, வேணா லின்ஃபங் வந்துரு அப்படிங்கிறாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், பாருங்க நம்ம வந்து உயிரோட வாழற வரைக்கும் நிம்மதியாக வாழணும், ஃப்ரீயாக வாழணும். சாவு அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா நம்ம உடனே பயந்துடக்கூடாது அப்படிங்கிறான். பாருங்க, இவன் தான் சீனியர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இவன் யூஸ் பண்ணுற டெக்னிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து எந்த ஒரு டீமனுக்குமே நல்லா தெரியும். இப்போ இந்த ஒரு டீமன் என்ன நினைக்குது, இந்த பையனோட உடம்புல டிவைன் எனர்ஜி இருக்கே, இவனை எப்படியாவது முழுங்கிடணும்னு நினைக்குது. இவனா குலாப் ஜாமுனை எடுத்து முழுங்கிறதுக்கு பிளட்டி நான்சென்ஸ். ஸோ இவன் யூஸ் பண்ண அந்த ஒரு பவரில் ஏற்கனவே மாட்டிட்டு இருந்த 1-2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகுறாங்க. இவன் அதோட நிற்கலைங்க, அடுத்த லெவலுக்கு போகிறான். இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஃபர்னஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறான். அந்த ஃபர்னஸ் எப்படி கிரியேட் பண்ணுறான் அப்படின்னா, அவனோட பாடியையே ஃபர்னஸாக யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறான். அப்போனா அவனுடைய சோல் பவர் அப்படிங்கிறத அவன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த மார்ஷல் சோல் பவர் வந்து பர்ன் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம மார்ஷல் சோல் பவர் அப்படிங்கிறத பர்ன் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அதுக்கப்புறமா நம்மளுடைய பவர் அப்படிங்கிறதே மொத்தமாக போயிடும். இது இவனுக்குமே நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த ஒரு டீமனை அழிக்கணுன்றதுக்காக இந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறான். அங்க நிக்காம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோல் பவர் அப்படிங்கிறதையும் பர்ன் பண்ண ஆரம்பிக்கிறான். சோல் பவர் அப்படிங்கிறத பர்ன் பண்ண ஆரம்பிச்சா இவனே இறந்து போறதுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இப்போ இவனோட உயிரை பற்றி மொத்தமாக கவலைப்படலங்க. இவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த ஒரு டீமனை எப்படியாவது அழிக்கணும். அது உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னஸ்குள்ள துடிச்சிக்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த டீமன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட பேரம் பேசுது. அது என்ன சொல்றது, டே உன்னோட சோல் பவரெல்லாம் எரிச்சிக்கிட்டு இருக்க, நீ செத்து போயிடுவ, இங்கேயே நிப்பாட்டிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் என்னோட ஜென்ரலாக சேர்த்துக்கிறேன். நான் வந்து இந்த கான்டினென்ட் மொத்தத்தையும் வந்து ஒன்று சேர்த்ததுக்கு அப்புறமா உன்னை ஒரு இம்மார்ட்டலாக மாத்துறேன் அப்படிங்குது. இவனா சொல்கிறான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீ என்னோட கான்டினென்ட் ஆக்கிரமிச்சிருக்க, நான் உன்னை விட மாட்டேன். நான் செத்து போனா கூட உன்னையும் என் கூட சேர்ந்து கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிறான். இப்போ இந்த சீனியருக்கு என்னன்னா, இவன் வந்து செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீமன் கிட்ட சண்டை போட்டுருக்கான் இல்லையா. இவன் எல்லாருமே என்ன சொன்னாங்க, அந்த மார்ஷல் ஆர்டர் டெம்பிள் என்ன சொன்னாங்க, இவன் வந்து டீமன் கிளானை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, மக்களை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு இவனோட உயிரை பணையை வச்சு அவன் சண்டை போட்டுருக்கான்ல. அதான் அவன் சொல்றா, நான் வெளியில போனதுக்கப்புறம் மறுபடியும் எவனாவது அந்த வார்த்தையை சொல்லட்டும், நானே அவனை கொன்னுடுறேன் அப்படிங்கிறா. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபர்னஸ்குள்ள இந்த ஒரு டீமனை போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தாங்க சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது சாக போது அந்த ஸ்டேஜில் இருக்கும்பொழுது யாரோ வந்து குறுக்கிடுறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டீமன். இதுதான் வந்து யுவேலிங். நான் சொல்லியிருந்தேன்ல யுவேலிங் சொல்லிட்டு இன்னொரு டீமன், அதுதான் இது சொல்லுது, யார் அந்த பையன், அவங்ககிட்ட போய் நீ பாடுபட்டுட்டு இருக்க அப்படிங்குது. இப்போ இந்த சீனியர் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யுவேலிங்கை அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுறான் ஹீரோ, மறுபடியும் வந்து ஷீலிங்கை வந்து போட்டு வருக ஆரம்பிச்சிடறான். இப்போ சீனியரால் தாக்கு பிடிக்க முடியல. உடனே நம்ம ஹீரோட சிஸ்டர் என்ன பண்றா, நான் போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஸோ இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார் காடஸ் பவர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இவளுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா தர்மா பாடி, இது வந்து பார்த்தீங்கன்னா வார் காடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவளோட அந்த பாய்சன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீமனை அஃபெக்ட் பண்ணுது. அதான் அவளே பார்க்குறா, ஆஹா பாய்சன் நம்மளை அஃபெக்ட் பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. இப்போ யுஎல்லிங்க்கு என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தர்மா பாடி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து வார் காடஸாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஐடியா. ஸோ எப்படியாவது இவளை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு அவள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஷில்லிங் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா யுஎல்லிங் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு என்னதான் வந்து வார் பாடி அப்படிங்கிறது இருந்தால் கூட அவளுடைய பவர் லெவல் அப்படிங்கிறது கம்மி தான். ஏன்னா இப்போ தானே அவள் வந்து கண்டென்ஸ் பண்ணா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாட்டிக்க போகிற ஸ்டேஜில் இருக்கா. அந்த டைமில் ஹீரோ இங்கே தானே சண்டை போட்டுட்டு இருக்கான், மூடிட்டுங்கிறே சண்டை போட வேண்டியது தானே. இந்த சண்டையை விட்டுட்டு அங்கே போகிறான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சிருவாளா. இப்போ 2 பேருமே வந்து மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு தான் இமோஷன் ஆகக்கூடாது, யூ இடியட், இமோஷன் ஆகக்கூடாது.
இப்போ சீனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஐய்யய்யோ! என்னால தானே இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சே! இவங்க 2 பேர் மாட்டிக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அழறாங்க. அவங்களுடைய கண்ணீர் துளி என்ன ஆகுது, அங்க இருக்கக்கூடிய அந்த நெருப்புல போய் விழுதுப்பா. விழுந்த உடனே அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு டிராகன் மாரி வெளியில வருது. இது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, டிராகன் கிடையாது. ஒரு டர்ட்டில். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காட். இவர பார்த்த உடனே அந்த ஒரு டீமன்ஸ்லாம் அங்கருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு பாக்குது. அப்போ இவர் என்ன சொல்றாரு, அது எப்படி அது எஸ்கேப் ஆக விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றாரு. அந்த டைம்ல ஒரு டீமன் என்ன பண்ணுது, இன்னொரு டீமன புடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குது. அது என்ன சொல்லுது, நீ என்னை காப்பாற்றணும் தானே வந்த, அப்போ அந்த வேலையை பாரு அப்படிங்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அது எப்படி நீ எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீமனையும் அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஒரு டீமன் ஒரு ஸ்மோக் மாதிரி மாறி இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுதுப்பா. இப்போ இவர் நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், ஆனால் டிவைன் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறானே. டே பையா, நீ சாதாரண பையன் கிடையாது, யாரா நீ அப்படிங்கிறாரு. இவனுக்கா, ஐயோ இது பார்த்தாலே பயமாக இருக்கே, ஒரே பார்வையில் நம்மளை மொத்தமாக ஸ்கேன் பண்ணிட்டாரோ, ஆஹா நமக்குள்ளே இருக்க ட்ரெஷர்ஸ் எல்லாம் கேட்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவர் என்ன சொல்கிறாரு, டேய் நான் வந்து ஒரு கார்டியன்ரா, நான் இந்த இடத்துல தான் கார்டியனாக இருக்கேன், உன்னோட ட்ரெஷர்ஸ்லாம் எனக்கு வேணாண்டா அப்படிங்கிறாரு. இவனா, ஐயோ சீனியர் எங்களை மன்னிச்சுக்கோங்க, அப்படிலாம் இல்லை, நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல அப்படிங்கிறான். இவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து இங்கே 1000 வருஷத்துக்கு மேலே வந்து காவலில் இருக்கேன், ஆனால் முதல் முறையாக வந்து என்னை அவேக்கன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு காரணம் உங்களுடைய ட்ரூத் கால் தான் அப்படிங்கிறாரு. அதான் அந்த சீனியர் அழுதாங்க இல்லையா, அதான் வந்து காரணம். இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய டீமன்ஸ் எல்லாமே வந்து தப்பிச்சு போயிடுச்சு, சரியா, சிச்சுவேஷன் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கான். அந்த ஸ்பேஸ் வந்து டீமன் வேர்ல்டையும் நம்ம வேர்ல்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே வருது. மொத்தமாக உடஞ்சிச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய டீமன்ஸ் எல்லாமே இங்கே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடும். இவர் என்ன கேட்குறாரு, இந்த கான்டினென்ட்டை பாதுகாக்கிறதுக்கு நீ வந்து ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோ எப்பவும் போல வீரவசனம் பேச, எதுவானாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக வந்து என் உயிரே போனாலும் என்னோட கான்டினென்ட்டை பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு நீளமாக வசனம் பேசுகிறான். அந்த கார்டியன் என்ன பண்ணுறாருனா, சூப்பர்ரா, நீ வந்து என்னுடைய அடுத்த ஹேர் அப்படிங்கிறாரு. அதாவது இவருடைய வாரிசான். ஸோ அடுத்த கார்டியனா இவனுக்கு ஒரு பொருளை கொடுக்குறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சன் மிரர் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன பண்ணுன்னா, ஏதாவது ஒரு டீமன்ஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது வந்து மனுஷங்க மாதிரி ஒழிஞ்சிட்டு இருந்தால் கூட ஈஸியாக அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கப்புறமா அவர் இன்னொரு பொருளை கொடுக்குறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீல். இந்த ஒரு சீல் அப்படிங்கிறது இவன் எங்கன்னா எடுத்து காட்டினா அப்படின்னா இவரே அந்த இடத்துல கொண்டு போய் காட்டுற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் கண்டிப்பாக வந்து அடிபணிந்தே தீர வேண்டும், வேற வழியே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, இந்த ரெண்டுமே காட் லெவல் ஆர்டிஃபேக்ட்ஸ். அப்பனா நீ வந்து உனக்கு சஃபிஷியன்ட் எனர்ஜி இருக்க வரைக்கும் இது யூஸ் பண்ணாத, ஏன்னா உன்னோட சோல் பவர் அப்படிங்கிறத நிறைய யூஸ் பண்ணிக்கும் அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா ஒரு 3 பில் அப்படிங்கிறத கொடுக்குறாருப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சண்டை போட்டு சோல் பவர் கம்மியாயிடுச்சு இல்லையா, அது வந்து சரி பண்ணும் அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த டைமில் உள்ளுக்குள்ளே பறவை இருக்குல்ல, அது வெளியில் வந்தது. ஐயா எனக்கும் ஒரு பில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஹீரோ பார்க்குறான், அது ஒன்றும் இல்லைங்க, அது என்னோட பெட்டு தான், அதை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். போய் தொலைன்னு சொல்லிட்டு அதுக்குமே ஒரு பில் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இப்போ இவர் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, நான் அடுத்த வாட்டி உன்னை பார்க்கும்பொழுது உன்னை நீயே பாதுகாத்துக்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ட்டு போகிறாரு. இப்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துலேருந்து வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வரல, இறந்து போனவங்கலாம் உள்ளுக்குள்ளே தான் இருக்காங்க. இந்த பறவை என்ன தெரியுமா சொல்லுது, சே என்ன அந்த காடு ரொம்ப கஞ்ச பிஷ்னாரியா இருக்கு, ஒரு 8-10 பில் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்னே ஒன்று கொடுக்குது அப்படிங்குது. அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், டேய் மரியாதையாக பேசு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிறான். அப்படி இல்லைனா இன்னைக்கு லஞ்சுக்கு நீ தான் அப்படின்றான். ஐயோ இல்லை தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படிங்குது. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட சிஸ்டரையும் அதுக்கப்புறமா அந்த சீனியரையும் வந்து எழுப்புறான்ப்பா. அந்த சீனியர் ஏஞ்சோன்னு என்ன கேட்குறாங்க, என்ன ஆச்சு உள்ளுக்குள்ளே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, யுவலிங்க வந்து அந்த ஒரு காடு பிடிச்சிட்டாரு, ஆனால் இன்னொரு டீமன் வந்து எஸ்கேப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஐயோ என்னடா இது பிரச்சனை பெருசாகிட்டே போதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து எல்லாருக்குமே முதல்ல இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ ஸ்ட்ராங்கான பீப்புள் எல்லாருமே அந்தந்த டீமன் க்ளோன்ஸை போய் பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போது வெளியில் இருந்தானுங்களே அவனுங்க வந்து கேட்குறானுங்க, என்னோட ஆட்கள்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சீனியர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உள்ளுக்குள்ளே போகும்பொழுதே அவங்க ஒரு சில பேர் இறந்து தான் போயிருந்தாங்க, ஸோ எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ஆனால் அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க மாட்டானுங்க. அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, உள்ளுக்குள்ளே போனவங்களாம் ஸ்ட்ராங்கான பீப்புள், அவங்களால வர முடியல, ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. எங்கே போனாலும் இதே கேள்வியாடா கேட்பீங்க. அந்த டைமில் இன்னொருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா அதே கேள்வி தான் கேட்குறான். ஆமாம் நீங்கள் மட்டும் எப்படி உயிரோட வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், நீங்கள் உள்ளே போகும்போதே எங்கள் ஆட்கள்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஓடி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் இவங்க சொல்கிறாங்க, டேய் லின்ஃபெங் தாண்டா சண்டை போட்டு எங்களெல்லாம் காப்பாற்றினா, அவன் மட்டும் இல்லைனா நாங்களாம் இறந்து போயிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவனுங்க என்ன கேட்குறானுங்க, எது லின்ஃபெங்கா, அவன் இப்போ தான் வந்து ஹெவன்லி ரன்பில் லெவல் 1 இருக்கான், அவனால் இப்படி சண்டை போட்டிருக்க முடியும், உள்ளுக்குள்ளே போன எங்களுடைய ஆட்கள் எல்லாமே அட்லீஸ்ட் லெவல் 6 இருந்தாங்க, அவங்களே வெளியில் வர முடியல, இவனால் எப்படி வெளியில் வர முடியும், போய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க.
இவங்க வந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் வந்து லின்ஃபெங் என்ன சொல்கிறான், தேவையில்ல விட்டுருங்க, தேவையில்லாமல் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அவனுக்கு வந்து என்ன சொல்கிறானுங்க, கூட இருந்த ஃபெலோ பீப்புளை நீங்கள் வந்து மதிக்கவே இல்லை, அவங்கள வந்து நீங்கள் கவனிச்சிக்கவே இல்லை, நான் வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவனிச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகுது பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போகிறானுங்க. இவ கேட்குறா, என்னடா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, லின்ஃபெங் மட்டும் இல்லைனா நாங்கள் யாருமே உயிரோட இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் அவனுக்கு சொல்கிறானுங்க, என்னை பார்த்தா நான் 3 வயசு குழந்தை மாதிரி தெரியுதா, உன் இஷ்டத்துக்கு போய் பேசிகிட்டே இருக்க, இதெல்லாம் வந்து வேற யார்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க. அதான் லின்ஃபெங் சொல்கிறான், தேவையில்ல விட்டுருங்க, எதுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டே நீ உன்னோட உயிர் அப்படிங்கிறத பணையம் வச்சு சண்டை போட்டிருக்க, அதை கூட எவனுமே மதிக்க மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, யார் சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி என்னுடைய கடமை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறான். சரி கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூலுக்கு போல அந்த ஒரு பிரின்ஸ் இருந்தான் இல்லையா, இதுக்கு முன்னாடி 2 பேரை காப்பாற்றி விட்டான்ல, அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் எனர்ஜி அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. நம்ம ஹீரோடைய ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோலுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஷாஷா நின்றுட்டு இருக்கா. இந்த சீனியரோட ஆன்ட்டி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, அவங்களுக்குமே அந்த வாட்டர் அப்படிங்கிறது தேவைப்படுது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், என்கிட்ட வாட்டர் இருக்குது, என்னால் வந்து ஒரு ட்ராப் தர முடியும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உள்ளுக்குள்ளே நடந்து போகிறாங்கப்பா. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.